அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதம் 31 அதிகாரம் 19 வசனம். உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரியதாக இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தமக்கு பயப்படுகிற யாவருக்கும், ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சில சமயங்களில் நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை, அதை நாம் பார்க்க முடிகிறதில்லை. நம் கண்களால் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை அது மிக மிக பெரியதாக இருக்கு. வேதத்தில் லோத்து என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக அன்றாடம் ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய பயத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் ஆண்டவருக்கு விரோதமான இடம், ஆண்டவர் பிடிக்காத செயல்களை செய்கிற ஒரு இடமாக இருந்தது. அதனால் ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்க கீழே தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்தார். அப்பொழுது ஆண்டவர் லோத்தை அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி சொன்னார். ஆனால் லோத்து தன் கண்களினாலே அந்த சமபூமி முழுவதையும் பார்த்து அவன் கேட்கிறான், இந்த சமபூமியில் இருக்கிற அந்த ஊருக்கு நான் ஓடி போகிறேன், என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது என்று சொல்லி அவன் தேவதூதர்களிடத்திலிருந்து கேட்டு அந்த ஊருக்கு வந்து நின்று விட்டான். ஆண்டவர் அந்த மலை தேசத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை அவன் யோசிக்காமல் தன்னுடைய கண்களினால் பார்க்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்படித்தான் அவன் ஆபிரகாமோடு கூட இருக்கும் பொழுதும் அந்த செழிப்பான ஊருக்கு நான் போகிறேன் என்று சொல்லி சோதோம் குமாரா ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டான். ஆண்டவர் நமக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சில சமயம் சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை பார்த்து இது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு, இதுவரைக்கும் நான் வந்து விட்டேன், இது போதும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் சில சமயத்தில் அவர் கொடுப்பதற்கு முன்பதாகவே நாமே சூஸ் பண்ணி கொள்கிறோம். சூஸ் பண்ணி கொண்டு அதையே நாம் பிடித்து கொண்டு ஆண்டவர் நமக்காக பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளாதபடிக்கு சில சமயங்களிலே நான் திருமணம் செய்தால் இவனை தான் திருமணம் செய்வேன், திருமணம் செய்தால் இவளை தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி நாம் கண்களால் பார்க்கிற கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உனக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியாமல் நாம் விட்டு விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் லோத்தை போல இந்த சிறிய சிறிய காரியத்தில் உன் மனதை நீ செலுத்தி விடாமல் ஆண்டவர் உனக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தம்மை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க சின்ன சின்ன காரியங்களை பிடித்து கொண்டு அந்த வாழ்க்கையை நீ இழந்து போய்விடாதே. இதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.